நிபா வைரஸ் பாதிப்பு எதிரொலியாக தமிழ்நாடு கேரள எல்லையோர மாவட்டங்களில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மலப்புரம் மாவட்டத்தில் நிபா வைரஸ் பாதிப்பால் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருப்பதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நிபா வைரஸ் பாதிப்பு எதிரொலியாக தமிழ்நாடு கேரள எல்லையோர மாவட்டங்களில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மலப்புரம் மாவட்டத்தில் நிபா வைரஸ் பாதிப்பால் இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை ஆணையிட்டிருக்கிறது. நிபா வைரஸ் பாதிப்பு எதிரொலியாக தமிழ்நாடு கேரள எல்லையோர மாவட்டங்களில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மலப்புரம் மாவட்டத்தில் நிபா வைரஸ் பாதிப்பால் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இதுபற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், தமிழ்நாட்டினுடைய எந்தெந்த பகுதிகளில் தமிழ்நாடு எல்லையோர பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது? மேலும் வாகன ஓட்டிகள் அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் நிபந்தனைகள் என்னென்ன? முழு தகவல்கள். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் 24 வயது கொண்ட ஆண் நிபா வைரஸ் தொற்று பாதிப்பின் காரணமாக கடந்த 9ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்திருந்தார். இந்த நிலையில் அவரோடு தொடர்பில் இருந்த 175 பேரை அந்த மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகள் தனிமைப்படுத்தப்பட்டு தொடர்ந்து அவர்களுக்குண்டான அந்த கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதில் 74 பேர் சுகாதார பணியாளர்களாக இருப்பதாக அந்த மாநில சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழகம் கேரள எல்லை பகுதிகளில் நிபா வைரஸ் தொற்று பாதிப்பு ஏதேனும் இருந்தால், அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக கண்காணிக்க வேண்டும், அதற்குண்டான கட்டுப்பாடுகள் கொண்டு வர வேண்டும் என தற்பொழுது பொது சுகாதாரத்துறையின் இயக்குனர் செல்வ விநாயகம் சுற்றறிக்கையின் மூலமாக அறிவித்திருக்கிறார். தமிழகம் கேரள எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு வரக்கூடிய அந்த நபர்களை ஏதேனும் அறிகுறி இருந்தால் உடனடியாக அப்பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உரிய கண்காணிப்பு மற்றும் பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக நோய் அறிகுறிகளாக இருக்கும் கடுமையான தலைவலி மற்றும் காய்ச்சல், உடம்பு வலி உள்ளிட்ட அறிகுறிகள் ஏதேனும் இருந்தால் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளுக்கு அவர்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதன் பிறகு நிபா வைரஸ் குறித்தான அந்த பரிசோதனைகளையும் மேற்கொள்ள வேண்டும் எனவும் இது தொடர்பான விழிப்புணர்வினை ஒவ்வொரு மாவட்ட சுகாதார அதிகாரிகளும் மேற்கொள்ள வேண்டும், முன்னெடுக்க வேண்டும் எனவும் பொது சுகாதாரத்துறையினுடைய இயக்குனர் செல்வ விநாயகம் அறிவித்திருக்கிறார். அதே போன்று இந்த கேரளா தமிழகம் எல்லையோர மாவட்டமாக இருக்கக்கூடிய கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட அந்த மாவட்டங்களில் இந்த கண்காணிப்பு பணிகளை தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும். அந்த எல்லையோர பகுதிகளில் யாரேனும் இது லேசான அறிகுறியோடு வந்திருந்தால் அவர்களை உடனடியாக தனிமைப்படுத்தப்பட்டு பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் எனவும், அதே போன்று அந்த சோதனை சாவடிகளில் 24 மணி நேரமும் சுகாதார குழுவினர் தொடர்ந்து அந்த பரிசோதனைகளில் ஈடுபடுவதற்குண்டான அந்த ஏற்பாடுகளையும் அந்த மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் முன்னெடுக்க வேண்டும் எனவும் பொது சுகாதாரத்துறை அதிகாரி தற்பொழுது ஒவ்வொரு மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கும் சுற்றறிக்கையின் மூலமாக அறிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.